டைரக்டர் அட்லி தன்னோட பேபி ஜான் அப்படிங்கிற படத்துக்காக ப்ரமோஷனுக்காக ஒரு ஷோல கலந்துக்கிறாரு. அந்த ஷோவோட பேரு தி கிரேட் இந்தியன் கபில் ஷோ. அந்த ஷோவோட தொகுப்பாளர் அட்லியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க மிகப்பெரிய ஸ்டாரை சந்திக்கும் போது எங்க அட்லி அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அவரை உருவ கேள்விப்படுறாரு, அவரோட நிறத்தை பத்தி பேசுறாரு. நீங்களாம் ஒரு பெரிய டைரக்டரா, நீங்களாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியோட அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்ட அட்லி எந்த கோவமும் படாம நான் சினிமால இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில டைரக்டர் முருகதாஸ் அவர்களை போய் சந்திச்சேன். அப்போ அவர் என்னுடைய கதையை தான் பார்த்தாரு, என்னுடைய திறமையை பார்த்தாரு, எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதுவான், எப்படி படத்தை முடிப்பான் அப்படிங்கிற திறமையை மட்டும் தான் பார்த்தாரே தவிர என்னோட நிறத்தையோ உருவத்தையோ பார்க்கல. அன்னைக்கு அவர் என்னோட திறமையை பார்த்தனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். திறமை தான் முக்கியம், நம்மளுடைய மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொகுப்பாளர் கபில் சர்மாவுக்கு முகமே மாறி போச்சு. ஒருத்தனுடைய நிறத்தை வச்சு உருவத்தை வச்சு யாருமே கேலி செய்ய கூடாது. கருப்பா இருக்கவங்க எல்லாருமே சாதிக்க முடியாதா? கருப்பா இருக்கவங்க யாருமே சாதிச்சதே கிடையாதா? இதை பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.